ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஒரு பேனா அப்படின்றத பென்னு சொல்லுவோம். என்கிட்ட இருக்குதுன்றத ஐ ஹாவ்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட ஒரு பேனா இருக்குதுன்றத ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் அ பென்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றா சிரிக்கிறோம். நாங்கள் ஒன்றா சிரிக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். சிரிக்கிறது இங்கிலீஷில் லாஃப்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றா சிரிக்கிறோன்றப்ப லாஃப் டுகெதர்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒன்றா சிரிக்கிறோன்றத வி லாஃப் டுகெதர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அவ பல் துலக்கறா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். பல்லுன்றது இங்கிலீஷில் டீத்துன்னு சொல்லுவோம். துலக்கறா அப்படின்றத ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஷீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராகவும் இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்குது. அப்போ வேர்பு கூட சேர்த்தி ப்ரஷஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவ பல் துலக்கறான்றத ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத். ஷீ ப்ரஷஸ் ஹர் டீத்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில நேரங்களில் மழை பெய்யும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, சில நேரங்கள் அப்படின்றத சம்டைம்ஸ்னு சொல்லுவோம். மழை பெய்யறத ரெயின்ஸ்னு சொல்லுவோம். இப்போ சில நேரங்களில் மழை பெய்யுன்றத இட் ரெயின்ஸ் சம்டைம்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்க்குறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். டிவி பார்க்குறேன் அப்படின்றத வாட்ச் டிவின்னு சொல்லுவோம். ஏன் நான் டிவி பார்க்குறேன்றத ஐ சி டிவின்னு சொல்ல மாட்டோம்னா, சீன்றது எதுக்கு சொல்கிறோன்னா, சும்மா நம்ம நோட்டீஸ் பண்ணுறது தான் சீன்னு சொல்லுவோம். வாட்சுன்றது தான் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வாட்ச்னு தான் சொல்லுவோம். இப்போ அதனால் ஐ வாட்ச் டிவின்னு சொல்லுவோம். அவன் ஒரு மரத்தில் ஏறுறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஒரு மரம் அப்படிங்கிறத ட்ரீன்னு சொல்லுவோம். ஏறுறான் அப்படின்றத கிளைம்புன்னு சொல்லுவோம். இங்கே ஹீன்னு இருக்குது. அது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் வேர்ப் கூட சேர்த்தி கிளைம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அவன் ஒரு மரத்தில் ஏறுறான்றத ஹீ கிளைம்ஸ் எ ட்ரீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பொம்மைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். பொம்மைகள் அப்படின்றப்ப டாய்ஸ்ன்னு சொல்லுவோம். பகிர்ந்து கொள்கிறோன்றத ஷேர்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் பொம்மைகளை பகிர்ந்து கொள்கிறோன்றத வி ஷேர் டாய்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக உணர்றேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். சந்தோஷமாக அப்படின்றத ஹாப்பின்னு சொல்லுவோம். உணர்றது இங்கிலீஷில் ஃபீல்னு சொல்லுவோம். இப்போ நான் சந்தோஷமாக உணர்றேன்றத ஐ ஃபீல் ஹாப்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஒரு மணல் கோட்டை கட்டுறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவங்கன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். மணல்ன்றத சாண்ட்னு சொல்லுவோம். கோட்டைன்றத கேஸ்டில்னு சொல்லுவோம். கட்டுறது இங்கிலீஷில் பில்டுன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க ஒரு மணல் கோட்டை கட்டுறாங்கன்றத தே பில்ட் அ சாண்ட் கேஸ்டில்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கதவு திறக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, கதவுன்றது இங்கிலீஷில் த டோர்னு சொல்லுவோம். ஏன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு கதவை சொல்கிறதுனால த டோர்னு சொல்கிறோம். திறக்குது அப்படின்றத திறக்கிறது இங்கிலீஷில் ஓப்பன்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராகவும் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கிறதுனால வேர்ப் கூட சேர்த்தி ஓப்பன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ கதவு திறக்குதுன்றத த டோர் ஓப்பன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு வானவில் பார்க்குறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஒருன்றத ஏன்னு சொல்லுவோம். வானவில்ன்றத ரெயின்போன்னு சொல்லுவோம். பார்க்கறது இங்கிலீஷில் சீன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு வானவில் பார்க்குறேன்றத ஐ சி எ ரெயின்போன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் அவங்க மகிழ்ச்சியா நடனம் ஆடுறாங்க. அவங்க மகிழ்ச்சியா நடனம் ஆடுறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவங்கன்றத தேன்னு சொல்லுவோம். மகிழ்ச்சியோட அப்படின்றத ஹாப்பின்னு சொல்லுவோம். நடனம் ஆடுறாங்கன்றப்ப டான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அவங்க மகிழ்ச்சியாக நடனம் ஆடுறாங்கன்றத தே டான்ஸ் ஹாப்பிலி, தே டான்ஸ் ஹாப்பிலின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அவ ஒரு கதை படிக்கிறா. அவ ஒரு கதை படிக்கிறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒரு கதை அப்படின்றப்ப ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்லுவோம். படிக்கிறது இங்கிலீஷில் ரீடுன்னு சொல்லுவோம். இங்கே ஷீன்னு இருக்கிறதுனால இது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வேர்ப் கூட எஸ் சேர்த்தி ரீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவள் ஒரு கதை படிக்கிறான்றத ஷீ ரீட்ஸ் எ ஸ்டோரி, ஷீ ரீட்ஸ் எ ஸ்டோரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் பனியில் விளையாடுறோம். நாங்கள் பனியில் விளையாடுறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். பனின்றத ஸ்னோன்னு சொல்லுவோம். விளையாடுறத ப்ளேன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பனியில் அப்படின்றத இன் ஸ்னோன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பனியில் விளையாடுறோன்றத வி ப்ளே இன் ஸ்னோ, வி ப்ளே இன் ஸ்னோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா சூரியன்றத த சன்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ த சன்னு சொல்லுவோம். உதிக்குதுன்றதுக்கு இங்கிலீஷில் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே சூரியன்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ ரைசர்ஸ்னு சொல்லுவோம். வேர்ப் கூட எஸ் சேர்த்தி ரைசர்ஸ்னு சொல்லுவோம். சூரியன் உதிக்குதுன்றத த சன் ரைசஸ், த சன் ரைசஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் புத்தகங்களை படிக்கிறோம். நாங்கள் புத்தகங்களை படிக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். புத்தகங்கள் அப்படின்றப்ப புக்ஸ்ன்னு சொல்லுவோம். படிக்கிறோன்றத ரீட்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் புத்தகங்களை படிக்கிறோன்றத வி ரீட் புக்ஸ், வி ரீட் புக்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அவன் மதிய உணவு சாப்பிட்றான். அவன் மதிய உணவு சாப்பிட்றான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். மதிய உணவு அப்படின்றத லஞ்சுன்னு சொல்லுவோம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இங்கே ஹீன்னு இருக்கிறதுனால இதுவும் ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த சென்டென்ஸ் சாப்பிட்றான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ வேர்ப் கூட எஸ் சேர்த்தி ஈட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவன் மதிய உணவு சாப்பிட்றான்றத ஹீ ஈட்ஸ் லஞ்ச், ஹீ ஈட்ஸ் லஞ்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் சத்தமாக பாடுறோம். நாங்கள் சத்தமாக பாடுறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். சத்தமான்றத லவுடுன்னு சொல்லுவோம். பாடுறது இங்கிலீஷில் சிங்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் சத்தமாக பாடுறோன்றத வி சிங் லவுட்லி, வி சிங் லவுட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இது உனக்காக, இது உனக்காக. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இதுன்றது இங்கிலீஷில் திஸ்ன்னு சொல்லுவோம். உனக்காக அப்படின்றப்ப ஃபார் யூன்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்து அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வேர்பாக இஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது உனக்காகன்றப்ப திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். மிகவும் சந்தோஷமாக அப்படின்றத ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பின்னு சொல்லுவோம். இருக்கிறேன்றதில் இருன்றத பீன்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராகவும் அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணுவோம். பீக்கு பதிலாக ஆம் யூஸ் பண்ணுவோம். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன்றத ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் தயாராக இருப்பேன். நான் தயாராக இருப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். தயாருன்றத ரெடின்னு சொல்லுவோம். இருப்பேன் அப்படிங்கிறப்ப இரு அப்படின்றத பீன்னு சொல்லுவோம். இருப்பேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராகவும் ஃப்யூச்சர் டென்ஸில் இருந்துச்சுன்னா வில் பீன்னு சொல்லுவோம். வில் பி. இப்போ நான் தயாராக இருப்பேன்றத ஐ வில் பி ரெடி, ஐ வில் பி ரெடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் நம்பிக்கையோடு இருப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். நம்பிக்கைன்றத கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம். இருப்பேன்றது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராகவும் இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் இருக்கிறதுனால நம்ம வில் பி யூஸ் பண்ணுறோம். இப்போ
இப்போ நான் நம்பிக்கையோடு இருப்பேன்றத ஐ வில் பி கான்ஃபிடென்ட் ஐ வில் பி கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம்.